லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். விஜய், போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுடா. ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமியாரே. கொஞ்சம் பார்த்து செய்யக்கூடாதா? என்ன ஹஸ்பண்ட் சார், நீங்க சொல்லலையா? நான் என்ன நீ இல்லையே, ஏற்கனவே சொல்லியாச்சே. என்ன மாமியாரே, நீங்க மறந்துட்டீங்களோ? அம்மாடி வித்யா, வசதி வாய்ப்பு வந்தா பழச மறக்கிறதும் செஞ்ச உதவிய மறக்கிறதும் சகஜம்தானம்மா. நீ ஞாபகப்படுத்து. அதாவது மாமியாரே, நீங்க ஒரு அவசர மீட்டிங்காக சிங்கப்பூர் போயிருந்தீங்களா? அப்போ திடீர்னு உங்க காலேஜ்ல ஏதோ பணம் கட்டலன்னு, என்ன பேர் அது? ஜிஎஸ்டி கட்டல. தேங்க்ஸ் மாமா. அது 2 வருஷமா சரியா கட்டலன்னு வட்டியோட சேர்த்து 80 கோடிக்கு மேல ஒரே நாள்ல கட்டணும்னு சொல்லிட்டாங்களாம். கட்டலனா காலேஜே சீல் வச்சிருவேன்னு சொல்லிட்டாங்களாம். உங்க பையனும் எங்கெங்கயோ பணத்துக்கு முயற்சி பண்ணாரு, எங்கேயுமே கிடைக்கல. அப்புறம் கடைசியா என்னோட சொத்து 150 ஏக்கர் தாத்தா எனக்காக கொடுத்தது. ஆமாமா, நான் கொடுத்ததுதான். அந்த சொத்தை அடமானம் வச்சு மொத்த பணத்தையும் கட்டி உங்க காலேஜையும் உங்க கௌரவத்தையும் நான் தான் காப்பாத்தினேன். இப்போ அந்த கடன் வட்டிக்கு குட்டி போட்டு குட்டிக்கு வட்டி போட்டு 150 கோடிக்கு மேல வந்து நிக்குது. அதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கல, ஏன்னா நான் தான் உங்க மருமகள் ஆயிட்டேன்ல. உங்க சொத்துல எனக்கு பங்கு இருக்குல்ல, அதனாலதான் இத்தனை நாள் நான் இத பத்தி பேசாம இருந்துட்டேன். ஆனா இப்ப என்னடானா, விரதம் இருந்து வேண்டுதல் இருந்தவன் ஒரு வெள்ளைய, வேண்டுதலுக்கு பலன் மட்டும் ஒரு திண்ணையப்பனுக்கு கிடைக்கிற மாதிரி கஷ்டப்பட்டு கடன் கட்டின என்ன விட்டுட்டு வைஸ் சேர்மன் பதவியாதா இந்த தண்டத்துக்கு தூக்கி குடிக்கிறீங்க? நீங்களே சொல்லுங்க, இதெல்லாம் நியாயமா? அப்படி என்னத்த வெங்காயத்தை செஞ்சுட்டா இவளுக்கு பெரிய பதவி கொடுக்கறீங்க? உங்க கூட காலேஜுக்கு வந்தாளா, உங்க கூட கஷ்டப்பட்டாளா, நீங்க கடன்ல இருக்கும் போது காசு கொடுத்தாளா? எதுக்கு இவளுக்கு அந்த பதவின்னு கேக்குறேன். ஸ்னேகாக்காவை விடுங்க, 1000 தான் இருந்தாலும் அவங்க என்னோட மூத்தவங்க. ஆனா இவெல்லாம் யாரத்த? இவளால ஒரு 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்கா? எதுக்கு நீங்க அந்த பதவியை கொடுக்கணும்? அப்படி கேளுதா. இவ மொத்தமா கொண்டு போய் கவுத்து விட்டானா நான் கொடுத்த பணத்துக்கு யார் பதில் சொல்றது? நீ கொடுத்த பணத்தை வட்டியோடு நான் உனக்கு செட்டில் பண்றேன். என் காலேஜ் விஷயத்துல தலையிடாத. அதை எப்படி தலையிடாம இருக்க முடியும்? இவ காசு கொடுத்தது அந்த காலேஜுக்கு தானே. இவ எப்போ உன் காலேஜுக்கு பணம் கொடுத்தாலோ அப்பவே உன்னோட பார்ட்னர் ஆயிட்டாமா. இவளை கேட்காம அந்த காலேஜ்ல ஒரு செங்கல்ல கூட நீ அசைக்க முடியாது. என்ன லா பேசுறீங்களா? ஆமா. ஏப்பா லாயரே. ஐயா, காசு கொடுத்து கூட்டு வந்திருக்கோம் இல்லையா, பாயிண்ட் எடுத்து வீசியா? ஆமா மேடம், நீங்க அவங்க கடனை திருப்பி கொடுக்கற வரைக்கும் அவங்க அனுமதி இல்லாம சுயமா உங்க இன்ஸ்டிடியூட்ல நீங்க எந்த ஒரு முடிவு எடுக்க கூடாதுன்னு கோர்ட்ல ஸ்டே வாங்கியிருக்கோம் நாங்க. இந்தாங்க மேடம், நீங்களே பாருங்க.
என்னடா அது? என்னத்த உங்க கண்ணையே உங்களால நம்ப முடியலையா? படிக்காதவளுக்குலாம் அறிவே இருக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தோமே, இவ இவ்ளோ டேலண்டா இருக்காளேன்னு பாக்குறீங்களா? எல்லாம் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டது தான். அது ரொம்ப நேரம் நின்னுட்டு இருந்தேனா, கால் ரொம்ப வலிக்குது. உட்காந்துக்கவா? தாத்தா, மாமா, உங்க முன்னாடி உட்கார்ந்துருக்கேன்னு நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்கல. நீ உட்காருதா? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா. மரியாதை மனசுல இருந்தா போதும். அதான் மாமாங்கிறது. அத்தை, நீங்களும் உட்காருங்க. நான் ஒண்ணு சொல்ல மாட்டேன். இவளுக்கு பதவி கொடுக்கறத பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கு என் பணம் வேணும், அப்படிதான். இப்பவே கொடுத்தாலும் வாங்கிட்டு திரும்பி பார்க்காம போய்கிட்டே இருப்பேன். என்ன சொல்றீங்க? நீங்க வேற தன்மான சிங்கம், யார்கிட்டயும் கடன் எல்லாம் வாங்கவே மாட்டீங்க. ஒரே நேரத்துல இவ்ளோ பெரிய அமௌண்ட்ட எப்படி கொடுக்க போறீங்க? மாமா, கொடுக்க முடியலனாக்கா நீ சொல்றத தான் கேட்கணும். இங்க பாருங்க, உங்களை அவமானப்படுத்துறது என்னோட நோக்கமே இல்ல. அந்த இன்ஸ்டிடியூட்டோட பொறுப்புக்கு இவங்க 2 பேருமே வரக்கூடாது. அதுலயும் இந்த பிரீத்திய நீங்க ஒரு வாட்ச்மேன் வேலைக்கு கூட எடுத்துக்க கூடாது. வேணும்னா அவளை உங்களோட பிஏவா வச்சுக்கோங்க. அத பத்தி எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா காலேஜ்ல எந்த பொறுப்பும் கொடுக்க கூடாது. இதையும் மீறி நீங்க ஏதாவது செய்யணும்னு நினைச்சா நான் சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை செய்வேன். அதுக்கப்புறம் உங்க மானம் மொத்தம் மீடியால கொடி கட்டி பறக்கும். அத நான் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதில்ல. ஏற்கனவே பல பேர் என்கிட்ட பேட்டி கேட்டாங்க. உங்க பேரை கெடுக்க வேண்டாமேன்னு அமைதியா இருந்தேன். இனி யோசிக்க மாட்டேன். என்னத்த இப்படி சைலண்டா இருந்தா எப்படி? ஏதாவது ஒரு முடிவு சொல்லுங்க. அம்மா, இனி என்னம்மா முடிவு சொல்றது? நீ சொல்றத கேட்கறத தவிர இவனுக்கு வேற வழி என்ன இருக்கு? அப்புறம் என்ன, வந்த வேலை முடிஞ்சிருச்சுல. ஏதோ கேட்கணும். ஆமா, அந்த கையெழுத்து போட்ட டாக்குமெண்ட் எங்க? அந்த டேபிள் மேல அது இருக்குமா? வா. எல்லாம் என்னையா இருக்க பத்தியா? ஐ லைக் இட். ஐ டு லைக் யூ. ஐ லைக் யூன்னு சொல்றேன்பா. இல்லனா என்னையா நிக்கிறியாமே?
என்ன தோக்கடிச்சிட்டதான் நினைக்காத. கண்டிப்பா ஒரு நாள் இதுக்கு நான் பதிலடி கொடுத்தே தீருவேன். ரியலி? ஐ அம் வெயிட்டிங் மாமியாரே. சூப்பர்மா. என்ன பிரீத்தி, உனக்கு வேற வழியே இல்ல. நீ வேற ஏதாவது வேலை இருந்தா பாத்துக்கோ. எனக்கு இப்ப இருக்கிற வேகத்துக்கும் கோவத்துக்கும் புயல மாட்டின பேப்பர் மாதிரி டாரு டாரா கிழிச்சிருவேன். உன்னால தாக்கு பிடிக்க முடியாதுமா. ஊருக்கு பேரு ஓ ஓ அக்கா, நீங்க கோச்சிக்காதீங்க. ஓ வித்யா, கலக்கிட்ட நீ. அம்மா கலக்கிட்டேன். அம்மா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நான் போறேன். போடா போடா. டேய் ஆஹா வித்யா, நீ இவ்ளோ சீக்கிரம் மனசு மாறுவேன்னு நினைக்கல. தேங்க்ஸ் வித்யா. விட்றா 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 விட்றா. டேய் உன்னை தொலைச்சு மை வைஃப் மாமா. என்ன மாமா நோமா? யாருக்கு யாரா மாமா? மாணிக்கம், என்னடா பழைய மாதிரி பேசுற? டேய் அப்படித்தான் பேசுவ. நாங்க ஒண்ணும் மனசு மாதிரி இங்க வரல. காலேஜ்ல படிக்கிற பசங்களோட எதிர்காலத்தை காப்பாத்த வந்தோம், அவ்வளவுதான். இங்க பாரு, உன் பொண்டாட்டி முன்னாடி நாங்க எல்லாரும் சேர்ந்த மாதிரி நடிச்சோம். நடிச்சிங்களா? இதெல்லாம் உண்மை இல்ல, புரிஞ்சுக்க. உண்மை இல்லையா? ஆமா. அப்போ நீ இவ்வளவு நேரம் பாசமா ஹஸ்பண்ட்னு பேசினதெல்லாம், கொஞ்சம் பேசி முத்தம் கொடுத்து ஐ லைக் யூன்னு சொன்னதெல்லாம் எல்லாம் போய் தான். பொய்யா? தாத்தா, நீயாவது சொல்றது. டேய் என்னடா சொல்றது? என்ன சொல்றது? பாடுவா. ஏடா, உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருந்தா என் பேத்தியை பார்த்து அப்படி பேசியிருப்ப? அது ஏதோ தெரியாம வந்துருச்சு தாத்தா. ஏய், என்னடா தெரியாம வந்துருச்சு? அந்த புள்ள எந்த அளவுக்கு உடைஞ்சு போயிருக்கும் உனக்கு தெரியுமா? அப்படி சொல்லுங்கப்பா. ஏய், உன்னை வெளுத்த எல்லாம் சரியாயிரும்டா. நான் பொண்டாட்டிய வளர்த்து வச்சிருக்கான். பொண்டாட்டிய என் பொண்டாட்டியை நான் வளர்த்தன. அப்பா, அவ அப்படி இருக்கிறதுக்கு நான் எப்படிப்பா காரணமாக முடியும்? பின்ன நீதான் உன் பொண்டாட்டி முக்கியம்னு என்ன தூக்கி போட்டுட்டு அவ முந்தானி புடிச்சிட்டு இந்த ஊருக்கு வந்த. அதான் அவ அப்படி இருக்கா. சரி, நடந்தது நடந்து போச்சு. பெரிய மனுஷன் மாதிரி இருந்து பிரச்சனையை பேசி முடிச்சு அவங்கள சேர்த்து வைப்பீங்கன்னு பார்த்தா நீங்களும் மாணிக்க மாதிரியே பேசுறீங்க. டேய், இந்த விஷயத்துல நான் என் பேத்தி பக்கம் தான் நிப்பேன். இந்த பையன் செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சு ஆகணும். என்னைக்கு என் பேத்தி மனசு மாறுதோ அப்போ இவன் என் பேத்தி கூட சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டோம். புரிஞ்சுதா? ஏதோ இறங்கி வந்து பேசுறோன்னு ரொம்ப நெருங்கி வந்துடாதீங்க, அப்புறம் ரொம்ப தப்பாயிடும். டேய், எப்படியாவது உன் பொண்டாட்டி திருத்த பாடுறா. ஆமா மாணிக்கம், என்னடா? ம். 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 ஓ. ஏய். அப்பா, ஏய், என்னடா நடக்குதுங்க? ஏதோ புயல் அடிச்சு ஓஞ்ச மாதிரி இருக்கு. என்னடா பண்றது? நான் கூட கொஞ்ச நேரத்துல இதெல்லாம் உண்மை நம்பிட்டேன்ப்பா. என்னப்பா இது? சார் சொல்லுங்க சார். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். வர சார். ஓகே வரேன் சார். அழாதுரா, இந்த நடிப்பு சீக்கிரமே உண்மையா மாறும். ஆ? போராடுவோம், வா ஆ, வா. போலாம். வரேன் சார். ஓகே சார். அம்மாடி வித்யா, ஆ. தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாம்மா. ம். தண்ணி கேட்டீங்களே மாமா. டேய், நீ எங்கடா எங்க? மாமா, நீங்க தான் தாகமா இருக்குன்னு தண்ணி கேட்டீங்க.
அதான் தண்ணி காட்டலான்னு வந்தோம். என்னது? இல்ல தண்ணி கொடுக்க வந்த டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. அப்புறம் எனக்கு கை ஸ்லிப் ஆயிரும். பரவாயில்லையா? மாணிக்கம், அவன் உன் மருமக புள்ளடா, கொஞ்சம் பார்த்து பேசு. டேய், என்ன உறவாடுறீங்களா? நீங்க தான் மொத்தமா மெட்ராஸ் போறதா பெட்டி படிக்கலாம் தூக்கிட்டு சோகமா ஒரு பாட்டை போட்டு போனீங்களே, அப்புறம் எதுக்கு திரும்ப வந்தீங்க? அது என் மருமக எங்களை மொத்தமாவே வெறுத்து ஒதுக்கிருச்சு. காலேஜை வேற காப்பாத்தணும்னு போனோம். ஆனா இப்ப நிலைமை தான் சரியாயிடுச்சுல. எங்க மேல இருக்கிற பாசத்துல என் மருமகளே நேரா வந்து காலேஜை காப்பாத்தி கொடுத்துட்டால. அதான் இந்த சான்ஸை மிஸ் பண்ண கூடாதுன்னு மறுபடியும் திரும்ப வந்துட்டோம். மாமா, நான் தான் ரெஜிஸ்டர் ஆபீஸ்லயே தெளிவா சொல்லிட்டேன்ல. என்ன சொன்ன? நான் பசங்க படிப்புக்காக தான் வந்தேன். சரி. உங்க மேல இருக்கிற பாசத்துல வரல. உங்ககிட்ட பாசமா பேசினது எல்லாமே டிராமா. ஓஹோ. மாமா, இவனை கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க, இல்லனா அப்படியே வெச்சிருவேன். என்னம்மா உன் புருஷனையே நீ அடிக்க? தப்புமா. சும்மா நக்கல் பண்ணிட்டு இருக்கான். ஏய், கம்முடுறோம். அப்படிலாம் பண்ணக்கூடாதுடா. அப்பா, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, ஓகேப்பா. மேல சொல்லு. அதான் சொன்னனே, நான் சென்னைக்கு வந்த வேலை முடிஞ்சிருச்சு, திரும்பி ஊருக்கு வந்துட்டேன். நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? நாங்க போன வேலை முடிஞ்சிருச்சு, அதனாலதான் திரும்ப நம்ம வீட்டுக்கே வந்துட்டோம். ஏய், எதுடா உங்க வீடு? எது உங்க வீடு? இங்க பாரு, பில்லங்க ஆயிப்படும் பாத்துக்க. ஏதோ நீங்க என் உசுரை காப்பாத்துறீங்கன்னு பொறுமையா இருக்க. பேசாம ஊரு பக்கம் போயிரு, இல்ல என்ன ஆகும்னு தெரியாது. போறேன் மாமா, இப்பவே நான் போறேன். ஆனா ஒரு கண்டிஷன், உங்க உன்னை என் கூட அனுப்பி வச்சீங்கன்னா அப்படியே நடைய கட்டிடுவேன். ஏய், உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை? அட என்ன மாமா, மரியாதை எல்லாம் எதிர்பார்த்தா வேலை நடக்குமா சொல்லுங்க? நீங்க என்ன திட்டினாலும் சரி, அடிச்சாலும் சரி, காரி தூ அப்படின்னு துப்புனா கூட தொடச்சிட்டு இங்கேயே தான் நிப்பேன். ஆனா இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். ஏம்மா, இவனை எங்கம்மா பிடிச்ச? சரியான மானம் கட்டவனா இருக்கான். டேய், உனக்கு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லையா? எவ்வளவு திட்டினாலும் இழிச்சுக்கிட்டே இருக்க, பைத்தியக்கார மாதிரி. ஏமா வித்யா, இவன் மட்டும்தான் இப்படியா இல்ல மொத்த குடும்பமே இப்படியா? ஐயோ, ரொம்ப டேமேஜ் பண்றானே. ஏய், உன் பையன் கூட சேர்ந்து உனக்கும் மழு முழுங்கிருச்சா? உனக்கு மாடா ரோசம் இல்ல? அது இருந்தா என்ன? பா, சூப்பர் பா, கை கொடுங்க. விடுங்கப்பா, உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. ஏய், இங்க பாருங்க, நீங்க பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் சரி, என் பொண்ணு மனசு மாற மாட்டான். மாமா, நீங்க தான் இவ்வளவு கான்பிடென்ட்டா இருக்கீங்கல்ல, அப்புறம் எதுக்கு நாங்க இங்க இருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு பயப்படுறீங்க? பயமா? ஆமா. எனக்கா? ஆமா. சேச்சா, நான் ஒண்ணும் பயப்படலையே. பயந்து போய் தானடா எங்களை ஊருக்கு போக சொல்ற. சரிடா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க இன்னைக்கு எத்தனை நாள் வேணாலும் இங்க இருங்க. இங்க பாரு, நீங்க நினைச்சது நடக்குதான்னு நானும் பாக்குறேன். இப்ப சொன்னியே, இது பெரிய மனுஷனுக்கு அழகு. மாமா வித்யா, நீ உங்க அப்பாவை பத்தி எல்லாம் யோசிக்காத. அவருக்கு என் மேல பாசம் இருக்கு, ஆனா உள்ளுக்குள்ள அதை மறைச்சு வச்சுட்டு வெளியில சும்மா வீராப்பா பேசிட்டு போறாரு, அவ்வளவுதான். நீ மட்டும் இப்ப ஒரு வார்த்தை சொல்லு. சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டியா? நீ இன்னும் எத்தனை நாள் இந்த கூரைக்கொட்டையிலே தங்கியிருந்தாலும் நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது. நீயே உன் வாயால இவன் தான் என் புருஷன், இவன் கூட தான் வாழ்வன் நீ சொல்லுவ. நான் சொல்ல வைப்பேன். பாத்துடலாமா? பாத்துடலாம். வித்யா, அப்பா, டேய், முன்னாடி மாதிரி இல்லடா. இப்போ கோவம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தான் இருக்கு. இத அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போய் அவ மனசை மாத்தி ஊருக்கு கூட்டிட்டு போயிடணும். பா, எவ்வளவோ பண்ணிட்டோம், இத பண்ண மாட்டோமா? பாத்துக்கலாம் வாங்க. ஆமா, இந்த சொம்பி யாருது? நம்மளதுதான், வாங்க. வித்யா, நான் மதுரை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேம்மா. திரும்பி வர நாளைக்கு காலைல ஆயிரும். நீ பத்திரமா இருந்துக்க, சரியா? சரி. சரிங்கப்பா. அப்புறம் அந்த
எப்படி வித்யா, நிறைய காவலி பசங்க சுத்திட்டு இருக்காங்க. பாத்துமா, அருவாளை தலைமாட்டிலே வச்சு படுத்துக்க. நான் பாத்துக்கிறேன்ப்பா. நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. சரிம்மா, போயிட்டு வரேன். பாத்துக்கலாம். எங்க பாடுறா மேல பத்தியா? டேய் டேய், மாணிக்கம் வெளியூருக்கு போறான். இது ஒரு நல்ல சந்தர்ப்பம்டா. இது மட்டும் மிஸ் பண்ணவே கூடாதுடா. என்னப்பா பண்ணலாம்? ஏண்டா, ஒரு அப்பனா நான் எவ்வளவு ஐடியா தான்டா கொடுக்கறது. இந்த விஷயத்துல நீங்க தான் பெரிய ஐடியா பேங்க் ஆச்சேப்பா. சொல்லுங்க என்ன பண்ணலாம்? இது சரியா வருமாப்பா? சரியா வரும்டா. எதுவும் பிரச்சனை ஆயிராது. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். மோனிக்க வேற இல்ல, நேரம் ஊருக்கு போக பஸ் ஏறி இருப்பான்.